தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமா இந்த மூவி? தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமா? യെസ് ഓഫ് കോഴ്സ് യെസ് ആവും. ഐ മീൻ നല്ല മൂവി ആയിരുന്നു, ഒരു രക്ഷയില്ല. പ്രതീക്ഷിച്ചതിനെക്കാട്ടും കൂടുതൽ ഭയങ്കര ത്രില്ലിംഗ് ആയി തോന്നി. കരച്ചിലും ഹഗ്ഗിങ് ഭയങ്കര ഒന്നും പറയണ്ട, സൂപ്പർ മൂவி. ஒரு ஒன் டைமுக்கு மேலேயே பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக போனால் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபு படமே கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனால் ஓவரால் எமோஷ்னல் வைஸ் பார்க்கும்போது படம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்ரீநாத் பாசி வந்துட்டு அவ்வளோ வரமாட்டார், ஏன்னா ஃபஸ்ட்டே குழிக்குள்ளே வந்துடுவார். ஸ்பாய்லரு, குழிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வரமாட்டார். பரவாயில்ல, அப்புறம் வரமாட்டார். அதுக்கப்புறம் இவர் சௌபின் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எப்பவுமே நல்லா தான் பண்ணுவார். இல்லை, அவர் வந்து வேர்சடைல் ஆக்டர். அவர் வந்து எல்லா ரோல்ஸுக்குமே செட் ஆகும். அவர் ரெண்டு எமோஷன்ஸ் எக்ஸ்ட்ரீமும் நடிக்க தெரியும் அவருக்கு. ஸோ அவர் சீரியஸாகவும் நடிப்பார், காமெடியாக நடிப்பார். இந்த படத்தில் சீரியஸாக இருந்துச்சு. த்ரில்லர்னு சொல்ல முடியாது, பட் தென் ஒரு எல்லாருக்குமே அந்த எண்டு தெரிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல, ஓவரால் வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஹாப்பியாக ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம். மணி சேவ்டு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு செட் ஆகும், ஏன்னா ரோமாஞ்சம் ஹிட் ஆச்சுல்ல. ஸோ அந்த ஒரு வைப்பில் எல்லோரும் வருவாங்க. ஆனால் ரோமாஞ்சம் அளவுக்கு வைப்பான படம் சொல்ல முடியாது, இது ஒரு வேறு கான்செப்ட், அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லாம் நின்று கிளாப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கங்க. எனக்கு எல்லாம் பாதி கொஞ்சம் தமிழ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இல்லை காமெடி கிடையாது, த்ரில்லர் தான். அப்படி சீரியஸ் இல்லை, வில் நாட் எக்ஸ்பெக்ட் அந்த சீரியஸ் த்ரில்லர் மாதிரி கிடையாது. பட் அதுதான் சொல்லக்கூடாது, அது போய் பார்த்தா தான். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட். எனக்கு 2 சீன்ஸ் அந்த மாதிரி ஜம்ப் சீன்ஸ் இருந்துச்சு. அப்படி எதுவும் இல்லைங்க, ஸ்டோரிக்காக அது நீடட். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளால் போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி பார்த்தோம்னா ஒரு எமோஷனல் கனெக்ஷன் கிடைக்கும் எல்லாருக்குமே. சௌபின் எக்ஸப்ஷனலி குட்டாக நடிச்சிருக்காங்க. அந்த இமோஷன்ஸ் எல்லாம், அந்த க்ளோஸ்அப் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்ரீநாத் பாசி அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி போர்ஷன் தான், ஆனால் இருக்கிற அந்த க்ளோஸ்அப், அந்த பேர் கூப்பிட்டு கத்துறதெல்லாம் எக்ஸப்ஷனலி குட்டாக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைஜி, எக்ஸ்ட்ரீம்லி குட். அந்த படம் அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்கிறது அவங்களோட மியூசிக் தான். அண்ட் இட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஆல் ஆடியன்ஸ், இஃப் இன் கேஸ் இதை டப் பண்ணி தெலுங்குலையும் ஆஸ் வெல் ஆஸ் நார்த்தில் விட்டாலும் ஐ எம் பிரிட்டி ஷூர் இட் வில் கிரிப் வெரி குட். இந்த மூவிக்கு 8.5 ரேட்டிங் யூ கேன் கிவ் இட். பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. பிகாஸ் கேவுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு இது பண்ணுறாங்க, அதனால் வந்துட்டு எடுத்துகிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். அவர் 2 பேரும் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் கூட நல்லா இருக்குது. ரியல் ஸ்டோரி பேஸ்டு தான், சூப்பராக இருக்குது. மியூசிக்கு ஓகே, பட் அவ்வளோ 2-3 சாங்ஸ் இருக்குது. ஆனால் இட்ஸ் நாட் லைக் அந்த இது கிடையாது, பிகாஸ் டிஃப்ரெண்ட் டைப் படம் தானே, அதனால இட்ஸ் சூப்பராக இருக்குது. ஆமாம், நல்லா எல்லாருமே பர்ஃபெக்டாக. ஆமாம், ஜானிமேன். ஆமாம், காமெடி இது வாட்சபிள் தான், வரும் எல்லாமே இருக்குது இதில். மஸ்ட் வாட்ச் மூவி தான். இல்லை அப்படி எதுவும் இல்லை.